இனிய காலை வணக்கம். 41வது நாள் 41வது தகவல் வணிகம் சார்ந்த கடன் வகைகளில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஓவர் டிராஃப்ட் கடன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஓவர் டிராஃப்ட் கடனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வணிக கணக்கில் என்ன பரிமாற்றங்கள் நடந்திருக்குதோ அதை விட கூடுதலாக நமக்கு ஒரு தொகையை லோனாக கொடுக்குறாங்க. அப்படிங்கிறது பேர் தான் ஓவர் டிராஃப்ட் லோன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த ஓவர் டிராஃப்ட் லோன் எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்மளுடைய வரவு செலவு இருக்குது இல்லைங்களா, அந்த வரவு செலவை அவங்க கணக்கிட்டு இந்த வரவு செலவுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ், இந்த வரவு செலவுக்கு இந்த பரிமாற்றத்திற்கு இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி அதில் அவங்க ஒரு நிர்ணயம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இந்த லோனை ஓவர் டிராஃப்டை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வேணுங்கிற பொழுது எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பொழுது நீங்கள் இந்த பணத்தை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். செக்யூர் லோன், இன்னொன்று அன்செக்யூர் லோன் அப்படின்னு கொடுக்குறாங்க. செக்யூர் லோனை பொறுத்த வரைக்கும் சொத்து பிணையமாக கொடுக்கணும், அந்த சொத்தோட மதிப்பு அந்த கொடுக்கக்கூடிய லோனுக்கு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது இது செக்யூர் லோன். அன்செக்யூர் லோனை பொறுத்த வரைக்கும் நம்ம பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த டிரான்சாக்ஷனை பொறுத்து அன்செக்யூர் லோனாக கூட இந்த ஓவர் டிராஃப்ட் நமக்கு கொடுக்குறாங்க. வட்டி விகிதங்களை பொறுத்த வரைக்கும் 9%லிருந்து 18% வரைக்கும் நமக்கு வட்டி விகிதங்கள் வருதுங்க. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தொகைக்கு மட்டும் நம்ம வட்டி கட்டினா போதும், எடுக்காத துணைக்கு வாங்காத தொகைக்கு நம்ம பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. காலக்கெடு பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆண்டு தான் காலக்கெடு. வருடம் நம்ம இதை ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதோட தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வயது வரம்பு 21 வயதிலிருந்து 65 வயது வரைக்கும் இருக்கலாங்க. கரண்ட் அக்கௌண்ட் கட்டாயம் இருக்கணும். நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்கணுங்க. டிஃபால்ட் கஸ்டமராக இருந்துடக்கூடாது. சிபில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 750க்கு மேலே இருக்கணும். ஜிஎஸ்டி மற்றும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் நம்ம கட்டாயம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சொத்தின் அடிப்படையிலோ அல்லது வருமானத்தின் அடிப்படையிலோ இந்த ஓவர் டிராஃப்ட் நமக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாமே இதோடைய தகுதிகளுங்க. நன்மைகள் அப்படின்னு பார்க்குறப்போ, அவசர தேவைக்காக பணம் உடனடியாக எடுத்துக்கலாம். எப்படி நம்ம ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம உடனடியாக அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்த பணத்திற்கு மட்டும் வட்டி கட்டுறது அப்படிங்கிறது இதில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நம்மளுடைய நிதி மேலாண்மையை நம்ம அழகாக கட்டுப்படுத்தி கொண்டு போகலாம் இந்த லோன் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா. தீமைகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, வட்டி விகிதங்கள் கூடுதலாக இருக்குது. இது முக்கியமான விஷயங்க. அனாவசிய செலவுகள், அதாவது ஒரு தேவையில்லாத தொழிலுக்காக இல்லாமல் வேறு ஏதாவது அனாவசிய செலவுகளுக்காக இந்த தொகையை எடுக்கும் பொழுது நம்ம தேவையில்லாத கடன் சுமைகள் நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த லோன் பெறுவதற்கு பார்த்திங்கன்னா நிறையா நிபந்தனைகள் இருக்குதுங்க. கொஞ்சம் அனுமதிகள், அப்புறமேல சான்றிதழ்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. இந்த லோன் புதுப்பிக்கிறோம் இல்லைங்களா, வருட ஒரு தடவை நம்ம ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் எடுத்து மறுபடியும் மாற்றி வைக்கிறப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் அல்லது ரெனியூவல் ஃபீஸ் அப்படிங்கிறது சில வங்கிகளில் கட்டுற மாதிரி இருக்குங்க. இன்றைய ஓவர் டிராஃப்ட் பற்றிய தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ், நெசவாளர் காலனி, PN ரோடு, புதிய பஸ் நிலையம் அருகில், திருப்பூர்.